வணக்கம் ட்ரேடர் சசி. வாங்க ட்ரேடிங் பழகலாம் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸு கமாடிட்டி வேறு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு பிட்காயின்னு இந்த மாதிரி சார்ட்டில் எல்லாமே வந்து நம்ம ட்ரேடிங் எடுத்துட்டு அதை நல்லா அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல எடுத்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணி அந்த இடத்துல ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோங்க. ஸோ அந்த ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் எமோஷ்னலாக எப்படிலாம் நீங்கள் வந்து பாதிக்கப்படுறீங்க, அந்த பாதிப்பினால் எப்படி நீங்கள் அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க, அந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ண உடனே இல்லைனா ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 10 நாள் கழிச்சோ நீங்கள் ட்ரேட் எடுத்த இடத்துக்கும் மேலே, ஒருவேளை நீங்கள் பை ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கும் மேலே வந்து ப்ரைஸ் போகிறத நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லை நீங்கள் ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ப்ரைஸு நீங்கள் எடுத்த இடத்தையும் தாண்டி கீழே போகிறத பார்த்துருப்பீங்க. ஐயோ வச்சுருந்தோன்னா ப்ராஃபிட்டாக இருந்திருக்குமே, ஹோல்ட் பண்ண முடியலையே நம்மளால். ஸோ அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? கேபிட்டல் தேவை. ஸோ உங்கள்கிட்ட என்ன கேபிட்டலில் இருக்கோ அந்த கேபிட்டலில் நீங்கள் என்ன ட்ரேடை நீங்கள் உங்களால் வந்து ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ட்ரேட்ஸ் மட்டும் எடுங்க. இல்லைங்க எனக்கு ஸ்டாக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, நான் ஃப்யூச்சர் எஃப்என்ஓ பக்கமே நான் வரமாட்டேன், ஸ்டாக்ஸில் எதனாச்சும் பண்ண போகிறேன், என்கிட்ட ஒரு 50,000 ரூபா இருக்குது, 1,00,000 ரூபா இருக்குது, என்ன பண்ணலாம்? நல்ல ஸ்டாக்காக எடுங்க. எடுத்து சும்மா கேஷ் அண்ட் கேரியில் கேஷ் மார்க்கெட்டில் போயிட்டு பை ட்ரெண்டில் போகிற ஒரு சார்ட்டை எடுத்து அதில் ஒரு சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் வந்த உடனே நல்லா அனலைஸ் பண்ணி சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் வந்தோடனே ஒரு 10 ஷேர் வாங்குங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த 10 ஷேர் நீங்கள் இன்றைக்கி வாங்குறது தான் நாளைக்கு 50 ஷேர் ஆகும், 100 ஷேர் ஆகும். அப்புறம் இதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் எஃப்என்ஓவில் போயிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதே ஸ்டாக்கை ஃப்யூச்சராக வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை வந்து கிளியர் பண்ணிடலான்னு இருக்கிறேங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த லாட் சைஸை பற்றி கவலையே படாதீங்க. நான் இங்கே 100ன்னு காட்டினாலும் சரி, 1000ன்னு காட்டினாலும் சரி, இதுக்கும் நம்ம இந்த இடத்துல நம்ம சார்ட்டில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நான் 100 ஷேர் வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 1000 ஷேர் வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி கூட உங்கள்கிட்ட இருக்கலாம். என்னங்க நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி 100 ஷேர் வாங்குறீங்க, நாங்களாம் யாரும் தெரியும்ல 1000 ஷேர் வாங்குவோம், இருக்கலாம். இல்லை 10 ஷேர் வாங்குகிற 10 ஷேர் தான் என்னால் வாங்க முடியும், நீங்கள் என்ன 100 ஷேர் வாங்க சொல்கிறீங்க? நான் இந்த ஷேரை பற்றி பேசவே இல்லை. இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அது நீங்கள் ஒரு ஷேருன்னு கூட வச்சுக்கோங்க, ஒன்றே ஒன்று, வெறும் 850 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி கேஷ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு பை ட்ரேடை எடுக்கிறோன்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கும் இந்த செஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் இது ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ தாங்க. அதாவது ஒரு ட்ரேடை எடுக்கிறீங்க, எடுத்ததுக்கப்புறமா எப்படி எமோஷ்னலாக நீங்கள் உங்களை வந்து கார்னர் பண்ணி நீங்கள் எடுத்த பொசிஷனை லாஸ்ட்டில் உங்களை புக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறதுக்கான ஒரு வீடியோ இது. சரிங்களா? இந்த மாதிரி வீடியோ வந்து மற்ற எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட்டில் வந்து சொல்லித்தர்றாங்களா அப்படின்னு தெரியலங்க. எதுவுமே இந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தராத விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எதுவாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்து அந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ போடுறோம். சரிங்களா? சரி, ஓகே. 2வது லைன் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் எனி ஆஃப் த டெக்னிக்ஸ் வி ஹவ் ஷேர்ட் இன் அதர் பிளேலிஸ்ட். அதாவது நீங்கள் நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து நிறைய பிளேலிஸ்ட் இருக்குங்க. அதில் வந்து பிகினர்ஸ் கைடுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஒருவேளை நீங்கள் என்னுடைய வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அனைத்து வீடியோவுமே வந்து பார்த்துருங்க. அதாவது வாரத்துக்கு ஒன்று பாருங்கள், இல்லை டெய்லியும் ஒன்று பாருங்கள். ஒன்று போதும். பார்த்துட்டு அதில் என்ன புரிஞ்சுதோ, நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா ஒரு சார்ட்டு, பேங்க் நிஃப்டி இல்லை ஆயிலு, கோல்டு, ஃபாரெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களா, அந்த சார்ட்டில் அந்த மெத்தடை வந்து ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. சரிங்களா? பிட்காயின் கூட நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். பட் ஆனால் அங்கே நான் சொல்லித்தரேன் பார்த்தீங்களா, என்ட்ரி எட்டு எக்ஸிட்னு ஒரு டெக்னிக்கு, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ஆகுது, பிரேக் ஆகுது, அதுக்கும் நம்ம இங்கே பார்க்குறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த வீடியோஸில் எல்லாமே, இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுடைய எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சும்மா ஜஸ்ட்டு ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்துடும்.
ஆனால் பயந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால நீங்கள் லாஸையே புக் பண்ணி அக்கௌண்ட்டை லிக்விடேட் பண்ணிடுறீங்க. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சொல்லித்தர்ற அந்த என்ட்ரி எக்ஸிட் டெக்னிக்குக்கும் இந்த வீடியோக்கும் சம்மந்தம் இல்லை. ஷேர்ஸ்க்கும் எவ்வளோ ஷேர் வாங்குகிறோம் விற்கிறோங்கிறத பற்றியும் சம்மந்தம் இல்லை. ஸோ இட்ஸ் எ ஜென்ரல் டிஸ்கஷன் அபவுட் த எமோஷன்ஸ் யூஆர் ஹோல்டிங் ஆஃப்டர் டேக்கிங் ஏ ட்ரேட். ஒரு ட்ரேடை எடுத்தோன்னே என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க? இந்த வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிறது அதெல்லாம் நடக்கும். ஐயோ, ட்ரேடு எடுத்தோன்னு தான் கீழே போனோமா, ஏன்டா இவ்வளோ நேரமாக நான் செல் பண்ணினேன், கீழே போனேன், மேலேயே போயிட்டு இருந்தேன், சரி போடா அப்படின்னு லாஸை புக் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் பை பண்ணோன்னு கீழே போகிறேன். கம்முன்னு வச்சுட்டு இருந்தேன்னா ப்ராஃபிட் பண்ணிடலாம். அந்த லாஸை புக் பண்ணி இப்போ லாஸை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா தடவை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே எப்படி வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வரோம். ஒரு சார்ட்டாக பார்ப்போம். ஸோ இது வந்து லார்ஜ் சைஸ் மென்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒன்று. கேபிட்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப சவுண்ட் கேபிட்டல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 5 லட்சத்துலேருந்து 25 லட்சம். 10,000 தான் இருக்குது. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா, 10,000 இருந்தாலும் நீங்கள் ஆப்ஷன்ஸில் எதனா வாய்ப்பு இருந்ததுன்னா எக்ஸ்பைரி ட்ரேடிங்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வீடியோ வந்து பார்க்குறோம். ஃபியூச்சர்ஸ் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் முடிஞ்சால் அதில் ட்ரேட் பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த பகுதியில் பார்க்குறாங்க எல்லாத்துக்குமே வந்து 5 லட்சத்துலேருந்து 25 லட்ச ரூபா கேபிட்டல் இருந்ததுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். கம்ஃபர்டபுளாக. அப்போ தான் நீங்கள் எமோஷ்னலாக நீங்கள் எவ்வளோ பயமுறுத்தினாலும் நீங்கள் பயப்படாமல் சிரிச்சிட்டு இருப்பீங்க. 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் 80,000 ரூபா ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா மீதி உங்களுக்கு 20,000 தான் இருக்கும். அந்த 20,000 ஃப்ளக்சுவேஷனில் மேலே கீழே போயிட்டு வந்தது அப்படின்னா ப்ரோக்கரே ஸ்கொயர் ஆஃப் பண்ணாலும் பண்ணிடுவான். அதனால் ரொம்ப நெருக்கடியாலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. நல்லா ஃப்ரீயாக பணம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரேட் பண்ணணும். சரி, ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்ட்டு. ஸோ இப்போ லூப்பின் அப்படிங்கிற இந்த சார்ட்டுங்க. லூப்பின் வந்து கிட்டத்தட்ட எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது? 880 ரூபா, 900 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கில் தான் வந்து நம்ம அடுத்து ஒரு ட்ரேடை எடுத்து எப்படி வந்து அதை வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக வந்து க்ளோஸ் பண்ணலாம், எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து இதை வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோவர்கிட்டேருந்து ஒரு மெசேஜை வந்து படிப்போம். பிரவீன் விஜய் அப்படிங்கிறவர், திஸ் ஒன் வீடியோ இஸ் அவுட்ஸ்டாண்டிங் தட் நோ ஒன் வாண்ட் டு டீச் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஈவன் இஃப் வி ஹாவ் taken costliest trading coaching, we are not sure we can learn like this. All credit goes to you and your dedicated time. Thank you brother for your valuable lessons. அந்த பர்ஃபெக்ட் என்ட்ரி மெத்தட் இன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஷார்ட் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் இந்த கமெண்ட் சொல்லிடுறாங்க. யாருமே ஃப்ரீயாக இதை வந்து சொல்லித்தரவே மாட்டாங்க. ரொம்ப காஸ்ட்லியான ட்ரேடிங் கோச்சிங்கில் போனால் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு யூ, டெடிகேட்டட் டைம். தேங்க்யூ பிரதர்னு நினச்சிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸுங்க பிரவீன். நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறையா பயிற்சி பண்ணி ட்ரேடிங்கை எளிமையாக வந்து பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? நட்ராஜன் ஈஸ்வரமூர்த்தி, தேங்க்ஸ் a lot. This future trading in bank nifty and nifty is an eye opener. இந்த பயோமெட்ரி ட்ரேட் எடுத்து பழகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேலிஸ்ட் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பிளேலிஸ்ட்லேயே நான் வந்து பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே வந்து நான் வீடியோ போட்டிருக்கிறேங்க. இட்ஸ் அன் ஐ ஓப்பனர் அப்படின்னு வந்து அவர் வந்து அனுப்பிச்சிருக்கார். உண்மையாலுமே அந்த வீடியோ பாருங்கள், அப்படி தான் இருக்கும். சரி, ஓகே. நம்ம இப்போ லூப்பின் அப்படிங்கிற இந்த ஸ்டாக்கில் போயிட்டு ட்ரேடை எடுத்து பார்ப்போம். இந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜென்ரலாக வந்து ஸ்டாக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேம் போய் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போங்க. சும்மா ஒரு அனாலிசிஸ் வந்து நம்ம ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் தான் ஆரம்பிப்போம். சரிங்களா? சரி, ஓகே. இண்டெக்ஸு பேங்க் நிஃப்டிலாம் டெய்லியில் ஆரம்பித்து 1 ஹவரை பார்த்தாலே போதும். இது வந்து வீக்லியிலேருந்தே என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு ஸ்டாக் வந்து புரியுங்க. ஒரு நல்ல அப் ட்ரெண்டுங்க. 2000 ரேஞ்சிலலாம் வந்து நல்ல அப் ட்ரெண்டு போச்சு. மேலே போன மார்க்கெட்டு கீழே வந்துட்டு திரும்ப மேலே என்ட்ரி அட் எக்ஸிட்டா. ஏன் அப்படி சொல்கிறோம்? ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா இது நடந்துருக்குது. அதனால் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாடி மேலே க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட், அவ்வளோதான். இது வீக்லி டைம் ஃப்ரேமில் கூட இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேங்க. இது ட்ரேடாக நான் எடுக்க சொல்ல. இது அந்த மாதிரி நடந்துருக்குது, மேலே போயிருக்கு.
திரும்ப பூ மாலை மாதிரி வந்திருக்கிறான், அப்புறம் கீழே வந்துருக்கு. இந்த லெவலை கட் பண்ணனானா மேலே போயிடுவான், இந்த லெவலை கட் பண்ணானா கீழே போயிடுவான். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு இன்னும் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த குரூப்பில் டூப்புன்னு ஒரு கேண்டில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஆப்போசிட் கலர் கேண்டில், ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில், பேரிஷ் கேண்டில், எப்படி வேணாலும் சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு வந்தோன்னா ப்ரைஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆகி மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, திரும்பவும் கூட கீழே வந்துருக்கிறான். பட் ஆனால் அந்த இடத்துலேருந்து திரும்பவும் மேலே தான் போயிருக்கான், என்ட்ரி அட் எக்ஸிட். ஏன்னா பை ட்ரெண்டில் இருக்குது, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அந்த இடத்துக்கு வந்தோன்னா மேலே போயிட்டான். மேலே போனவன் என்ன பண்ணியிருக்கான், கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவல். பாடி க்ளோஸ் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், மேலே போய் வச்சுருக்கவே மாட்டான். இதெல்லாம் நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்டா இதுக்காக இவ்வளோ நாளாக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும், அதில் தான் விஷயமே இருக்குது. ட்ரேடிங்னாலே பொறுமை தான். அப்போ இங்கேருந்து என்ன பண்ணால், திரும்பவும் ஒரு தடவை முயற்சி பண்ணால் போக முடியல, அங்கேருந்து கீழே வந்து ஒரு புல் பேக் போனால் போக முடியல, கீழே வந்து இன்னொரு புல் பேக்கு அதே லெவல், கீழே வந்து இன்னொரு புல் பேக்கு அதே லெவல், கீழே வர முடியாமல் இன்னொரு தடவை மேலே போனால் அப்போ கூட மேலே கட் பண்ண முடியல, போங்கடான்ட்டு கீழே போயிட்டான். மேலே வந்தால் இந்த ஹைக்கு மேலே போனால் தான் மேலே போவோம். இந்த ஹைக்கு வர்ற வரைக்கும் இதை டச் பண்ணால் கூட நம்ம செல் பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து ட்ரெண்டு வந்து இப்படி தானே வந்துட்டு இருக்குது, இப்படியே வந்து மேலே போயிட்டானா என்ன பண்ணுறது, ட்ரை பண்ணி பார்க்குறது தான். கரெக்டான இடம் வர்ற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்து இந்த இடத்துல ஒரு செல் ட்ரேடை எடுத்து பார்க்க வேண்டியதான். மேலே போனால் தான் அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். சரியா? இந்த மாதிரி டெக்னிக் வந்து நிறையா வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பிகினர்ஸ் கைடு வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இப்போதைக்கு இதில் என்ன தான் நடக்குது, நம்ம என்ன தான் ட்ரேடுன்னு எடுத்தோம்னா இதில் என்ன நம்ம எதிர்பார்க்கலாம். மேலேருந்து கீழே வந்துச்சுங்க ப்ரைஸ், இப்படியே வந்து ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணாமலேயே கீழே வந்துட்டான். என்ன பண்ணிட்டான், ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த 2000 அந்த கொரோனா அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து டோட்டலாக வேர்ல்டு மார்க்கெட்டே ரெக்கவர் ஆச்சு பாருங்கள். அந்த டைமில் வந்து இவனும் ரெக்கவர் ஆகி மேலே வந்துட்டான், ஹையர் ஹை பண்ணுறான், ஈக்குவல் ஆகி திரும்ப கீழே வரும்போது லோவுக்கு வர முடியல, மேலே போகிறான், இன்னொரு ஹை பண்ணிட்டான். இப்போ இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணானா கீழே போயிடுவான். கீழே எங்கே போவான், இங்கே வரைக்கும் போயிடுவான், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் லோ இதுதான். அப்போ மேலே போனான்னா கீழே வந்தானா திரும்ப மேலே இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளுக்கு இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட் இந்த இடத்துக்கு மார்க்கெட்டை வந்ததுன்னா இட் மைட் கோ அப். ஸோ வீக்லியில் நம்மளுக்கு இது வந்து தெரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டீங்க, இதுதான் சப்போர்ட். டெய்லிக்கு வர்றீங்க, டெய்லிக்கு வந்து நீங்கள் அந்த இடத்த பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, இட் டேக்ஸ் மந்த்ஸ் டைம். அப்போ தான் வந்து அவ்வளோ தூரம் வந்து கீழே வருவான். இப்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில், ஜஸ்ட் நவ் என்ன நடந்துகிட்டு இருக்குது, மேலே போயிட்டு இந்த மார்க்கெட்டு என்ன பண்ணுறான்னு பாருங்கள். டேயில் பார்க்குறீங்க நீங்கள், எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு மேலே போயிட்டு க்ளோஸ் வைக்கல, இதுதான் லெவலு, இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல. அப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு குட்டியாக ட்ரெண்டு பண்ணியிருக்கான், ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கிறான், கீழே வந்துருக்கிறான். கீழே வந்துட்டு மேலே போகும்போது அவன் என்ன பண்ணணும், இந்த ஹையை கட் பண்ணணும், கட் பண்ணால் தான் மேலே போவான், எல்லாம் போக மாட்டான். கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணணும், அப்போ தான் மேலே போவான், எல்லாம் போக மாட்டான். கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணணும், அப்போ தான் போவான், எல்லாம் போக மாட்டான். கீழே வரல, இந்த லோவை கட் பண்ணணும், லோவை கட் பண்ணால் தான் இன்னும் வந்து இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகும். இந்த ஃபால் கண்டினியூ ஆகாமல் என்ன பண்ணிட்டான், கீழே கட் பண்ணாமலே மேலே போக ட்ரை பண்ணான், அப்போ கூட மேலே போகல. கீழே வந்தான் திரும்ப மேலே போக முடியல, கீழே வந்தான் திரும்ப மேலே போக முடியல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து சார்ட் வந்து பார்க்குறீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்னிங். ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து மேலே ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ரெக்கவர் ஆகி மார்க்கெட்டு மேலே வந்தது. அந்த மேலே வந்துட்டு இந்த மார்க்கெட்டு ஒரு சின்ன புல் பேக் மாதிரி வந்துட்டு இருக்கான். இன்னும் வந்து ஹையை வந்து கட் பண்ணல, ப்ரீவியஸ் ஹையை இங்கே ஆரம்பிச்சு
1250 அப்படிங்கிற இடத்துல இருந்து 880 900 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு இந்த ஸ்டாக்கு. அப்போ கூட இன்னும் வந்து மேலே கட் பண்ணல, செல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் தெரியுதுங்களா? ட்ரெண்ட் லைன் போடலாமா நம்ம? ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்க அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தாலும் திரும்ப வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துடுவோம் அப்படின்னு வீக்லியில் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இவ்வளோ தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ப்ரைஸுக்கு. சரிங்களா? இப்போ நம்ம செல் ட்ரேட் எடுக்கலாமா? எடுக்கலாம். இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா நம்ம கண்டிப்பாக செல் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணியே ஆகணும். எந்த ஹைக்கு மேலே? இந்த ஹைக்கு மேலே போகக்கூடாது. போச்சுன்னா மேலே போயிடுவோம். போகாத வரைக்கும் கீழே தான் போவோம். எங்கே வந்தால் செல் எடுக்கலாம்? நல்லா மேலே வந்தானா செல் எடுக்கலாம். ஃபியூச்சர்ஸில் சொல்கிறேன். கேஷ் அண்ட் கேரியில் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் பை ட்ரேடை தான் எதிர்பார்க்கணும். அப்போ நீங்கள் கம்முன்னு அமைதியாக தான் இருக்கணும் கீழே வர்ற வரைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு ட்ரேடு கிடையாது. சரி, ஓகே. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் வந்து நோட் பண்ணுறேனே, நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்களே, கீழே இவ்வளோ தூரம் வந்த மார்க்கெட்டு மேலே வந்தது, கீழே வரவே முடியலை. அடுத்த தடவை வரும்போது இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான், இந்த தடவையும் இவ்வளோ தான் வந்திருக்கிறான். ஒருவேளை இந்த இடத்துல பையர்ஸ் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்க. ஏன்னா செல்லர்ஸை கீழே போக விட மாட்டாங்க, ஃப்ரீயாக கீழே போக விட மாட்டாங்க. அதனால் ஒரு பை ட்ரேட் எடுக்கவா? வேண்டவே வேணாம். இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ட்ரேடை எடுக்கவே எடுக்காதீங்க. இவன் கீழே கூட போகலாம், இல்லை மேலே கூட போகலாம். ஆனால் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் என்றைக்குமே வந்து ட்ரேட் எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்கள் இதான் சப்போர்ட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இதுக்கு அட்லீஸ்ட் பக்கத்தில் வரும்போதுனாச்சும் நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணலாம் இல்லையா? அது வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணவே கூடாது. சரி, ஓகே. அப்போ இங்கே இந்த மாதிரி இருக்கே, ஒய் நாட்? ஏற்கனவே இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது கேன் ஐ கோ ஃபார் எ ட்ரேட்? ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துருவோம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இதுதான் வந்து உங்களுடைய சப்போர்ட் ரேஞ்சுன்னு முடிவு பண்ணீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரியை பார்க்குறீங்க. ப்ரீவியஸாக இந்த இடத்துல எக்கச்சக்கமான டைம் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குது ப்ரைஸு. அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய பியரிஷ் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறமா, அப்புறமா ப்ரைஸ் வந்து பையர்ஸ் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு. அதனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து பை போவானா அப்படின்னு நினச்சி ஒரு பை ட்ரேடை வந்து எடுக்க போகிறீங்க. சரியா? இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் தனியாக உட்காரீங்க, யோசிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் எ பை முடிவு பண்ணிட்டீங்க. கீழே போனான்னா அப்புறம் வேணால் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு பை. எந்த இடத்துல ஒரு பை? என்ட்ரி எட் எக்ஸிட் தான். நம்ம மெத்தட் தான் எப்போவுமே. இது கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் வந்ததுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். இது பக்கத்தில் தான் இருக்க, என்ட்ரி எடுத்துருவோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு பை என்ட்ரியை எடுக்கிறோம். ஓகே, நம்ம பை என்ட்ரி எடுத்த உடனே அடுத்த நாளே வந்து கீழே வந்துச்சு. ஒழுங்காக இது வரைக்கும் வர மாதிரி வெயிட் பண்ணியிருந்துருக்கலாமா? வெயிட் பண்ணி இந்த இடத்துல எடுத்துருக்கலாமா? இதுக்கு தான் வந்து சொல்கிறது அவசரப்படக்கூடாது ட்ரேடிங்கில் அப்படின்னு. புரியுதுங்களா? வந்தால் தான் ட்ரேடு, இல்லைனா போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். இந்த இடத்துல இவ்வளோ தாங்க கீழே போச்சு. இது என்னங்க ஒரு 100-200 தான் வந்திருக்கும். அந்த 100-200 உங்களுக்கு தெரியுதுல கிளியராக இந்த இடத்துக்கு வந்துடுவான்ட்டு. ஏன் நீங்கள் அவசரப்பட்டு இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்? அவசியமே இல்லையே. இன்னும் கூட பக்கத்தில் வரும்போது ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே ட்ரேடிங்கில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஓகே, சரி, ஓகே. இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, என்ன நடக்குது பார்ப்போம். மேலே போய் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணானா மேலே போயிடுவான். இட் ஹேப்பன்டு, நடந்துதா? ஜஸ்ட் லைக் தட் இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி இன்னொரு இந்த புல் பேக் வந்துட்டு மேலே போனான்னு வச்சுக்கோங்களேன். இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் மேலே போனான்னா அடித்து பிடிச்சி போய்டும். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? ஃபஸ்ட்டு இந்த சப்போர்ட்டுக்கு வருவான்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா வீக்லியில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது இது கரெக்டாக இருந்தது. மேலே போயிட்டு கீழே இப்படி வந்துட்டு மேலே போகிற மாதிரி நம்ம வந்து தோணுச்சு. பட் ஆனால் டெய்லியில் பார்க்கும்போது இந்த இடத்துலையே சப்போர்ட் இருந்தது. லக்கிலி நம்ம அதை வந்து பார்த்ததுனால we have taken this trade. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ட்ரெண்ட் லைன் வந்து தெரியுது. இந்த ட்ரெண்ட் லைனை இதை பிரேக் பண்ணி இந்த பெரிய ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி இட் மைட் கோ டு
திஸ் லெவல். அடுத்தது லெவலில் மார்க் பண்ணிடணுங்க, எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு இந்த லெவல் தான், இங்கேருந்தே ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக கீழே வந்துட்டு அப்புறம் தான் மேலே போவான், வாய்ப்பு இருக்குது. சரியா? சரி, ஓகே. என்ன நடக்குது பார்த்துருவோமா? கீழே வந்துட்டான். இதுதான் ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு ஃபன்னி திங். நம்ம பெரிய பிளான்லாம் பண்ணுவோம், இந்த மாதிரி போயிடுவான், அங்கே போயிடுவான், அப்படி ஆகிடுவான், இப்படி ஆகிடுவான்ட்டு சம்மந்தமே இல்லாமல் எதனா ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அதனால தான் எப்போவுமே கேபிட்டலை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரேடை வந்து கரெக்டான இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் பண்ணலாம். கரெக்டான இடம், இந்த இடம் வெயிட் பண்ணியிருந்து அடிக்கணும், அவசரப்படக்கூடாது. ஓகே, சரி, ஓகே. மேலே போய் இப்போ என்ன நடக்கணும்? இப்போது அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இந்த லெவலை கட் பண்ணணும். எவ்வளோ ஸ்மார்ட்டாக இந்த லெவலுக்கு மேலே போனால் பார்த்தீங்களா? போயிட்டு க்ளோஸ் எங்கே கொண்டு வந்து வச்சான் பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் மேலே போவான், இல்லைன்னா போகவே மாட்டான், வாய்ப்பே இல்லை. என்ன தான் ட்ரெண்ட் லைன் வந்தாலும், பிரேக் ஆனாலும், பையர்ஸோட இன்வால்மெண்ட்டு தெரிஞ்சாலும், ஏன்னா கீழே வந்தால் மேலே அனுப்பிச்சிட்டாங்க, கீழே வந்தால் மேலே அனுப்பிச்சிட்டாங்க, கீழே வந்தால் மேலே அனுப்பிச்சிருவாங்களா தெரியல. ஸோ இந்த இடம் ரொம்ப கயாட்டிக்காக இருக்குது. இந்த இடத்துல இருந்து வந்து இவன் வந்து மேலே போகவே மாட்டான். இவன் மேலே போனால் தான் மேலே போவான், இல்லை போக மாட்டான். இப்படி போய் இப்படி கீழே வந்து வேணால் மேலே போவான். ஒன்ஸ் இது வந்து பிரேக் பண்ணிவிட்டு கீழே வரட்டும், அப்புறமா நம்ம ட்ரேடை கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதே ஹைக்கு போகும்போது வில் க்ளோஸ் திஸ் ட்ரேட். அவ்வளோதான். சும்மா ஒரு 4000 வந்து அது என்ன லாட் சைஸ் நீங்கள் போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். வை? பிகாஸ் அவன் இந்த இடத்த கட்டே பண்ண மாட்டானே. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த சப்போர்ட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து குறுக்கால வந்து சப்போர்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போய் இப்படி கீழே வந்தானா நம்ம புல் பேக்கில் வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளானை மாற்றி கவனம் வந்து விட்டுறோம். என்ன நடக்குது? மேலே தான் போகிறான். மேலே போய் ஒன்ஸ் இதை வந்து பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கீழே வரும்போது we are going to take a buy trade. பட் அன்லஸ் அன்டில் இந்த இடத்த அவன் வந்து கட் பண்ணாத வரைக்கும் he will not go up. he will not go up. அதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அப்புறம் இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கீழெலாம் போவான். இல் கோ டவுன் ஃபார் ஷுர். அப்போ இதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் டெலீட் பண்ணிடுங்க. அப்போ இந்த இடத்த அவன் கட் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனு சும்மாவா? ஆமாம், சும்மா தான். ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை போட்டோன்னே ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகி போயிடும். ட்ரெண்ட் லைன் வந்து 2வது டச்சில் பிரேக் ஆகும், 3வது டச்சில் பிரேக் ஆகும். சும்மா நீங்கள் ஒன்றுமே புரியாமல் ஒரு லைனை போட்டுட்டு 1 2 3 4 5 6ன்னு எண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. கான்செப்டை புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் தெரிஞ்சால் தான் உங்களால் எல்லாத்துலேயும் வந்து இதை வந்து கரெக்டாக வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்லை என்ன கான்செப்ட்டு? ட்ரெண்ட் லைன்லாம் போட்டிங்க, எல்லாம் கரெக்டு தான். பட் ஆனால் ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணால் தான் போவான், இல்லை போகவே மாட்டான். அப்படியே இப்படி போனான்னா கூட லோ வந்துட்டு தான் மேலே போவான். அந்த டைமில் நம்ம பை பண்ணிக்கலாம். ஸோ அவன் மேலே கட் பண்ணவே இல்லை. இந்த சப்போர்ட்டை எவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து கட் பண்ணி கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா? சரி, இவ்வளோ தூரம் வந்து நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து செல் ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணியிருந்துக்கலாம்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் தான் எடுத்துருக்க முடியும், ஏன்னா எடுத்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் February மந்தோடைய நீங்கள் ஃப்யூச்சரில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்குடைய ஃப்யூச்சரை போய் நீங்கள் February மந்தோடைய ஃப்யூச்சரை பை பண்ணிடலாம், செல் பண்ணிடலாம். சரி, ஓகே. நம்ம பையை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கீழே வர்றான், நம்ம வலைக்குள்ளார வந்தான்னா நம்ம பை பண்ணிட போகிறோம். நமக்கு என்ன, அதை வேறு எதை பற்றியும் நம்ம வந்து யோசிக்கவே தேவையில்லை. இந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வலைக்குள்ளார வந்து விழுந்தான்னா பை. ஸோ கீழே வந்துட்டு இருக்கானா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு சின்ன புல்லிஷ்னஸ் வரும். இப்படி வந்தானா என்ட்ரி அட் எக்ஸிட்டு மேலே போயிடுவான் அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஃபெயில்டு லோ. அப்படி இல்லைன்னா பெரிய ஃபாலுக்கு அப்புறமா விக்கு மட்டும் கீழே வரும். பட் ஆனால் பாடி கொண்டு வந்து இதே லெவலில் க்ளோஸ் வைப்பான், அப்படியே மேலே போவான், மேலே போயிடுவான். இது எல்லாம் போக இன்னொரு மெத்தட் என்னென்னா, மேலேருந்து கீழே வந்தானா இப்படியே வந்து கீழே வருவான், ட்ரெண்ட் ஆக்குவான்.
இப்படி வந்து ஈக்குவலாக வந்துட்டு மேலே போவான். ஸோ இது ஒரு மெத்தட். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இது வந்து நடக்கும். நிறைய இடத்துல நடந்துருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணுறான், ஒரு குட்டியாக ட்ரெண்ட் ஆனால் சொன்னதில் ஒரு விஷயம் மட்டும் நடக்கலை. என்னென்னா ஈக்குவலாக வந்துட்டு மேலே போகும்போது ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போவான். யூஸ்வலாக அதுதான் நடக்கும். பட் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கான், கீழேயே போகிற மாதிரி போயிட்டு ஹிட் அண்ட் ரன்னுன்னு சொல்லிட்டு ஒரே தடவையில் வந்து கட் பண்ணி மேலே போயிட்டான். இந்த தடவை மேலே போனோன்னா எவ்வளோ தூரம் போகணும், இதுதான் ஹை. இந்த ஹையை தாண்டானா தான் மேலே போவான், இல்லை போக மாட்டான். ஒட்டு மொத்தமாக ட்ரெண்டே மாறணும்னா ஏற்கனவே இருக்கிற ஹையை கட் பண்ணால் தான் ட்ரெண்டே மாறி போகும், இல்லைனா போகாது. சரியா? சரி, ஓகே. ட்ரேட் எடுத்து பார்ப்போமா? கொஞ்சம் ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா இந்த கிளாஸில் மத்தியானம் ஆஃப்டர் லஞ்சு ஃபஸ்ட் ஹவர் போயிட்டு உட்காந்தோன்னா கிளாஸ் ரூமில் அப்படி தான் இருக்கும். வில் ஃபீல் லைக் ஸ்லீப்பி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டானா, ஆல்மோஸ்ட் நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிற சப்போர்ட்டுக்கு வந்துட்டான். நம்ம ஏற்கனவே அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்தோம் பார்த்தீங்களா? அவசரப்பட்டு ஒரு ட்ரேட் எடுத்தோமா, இந்த ட்ரேடு கொஞ்சம் கீழே வந்தோன்னா எடுத்துருந்துக்கலாம், அவசரப்பட்டு முன்னாடி எடுத்தோம்ல, அந்த மாதிரி இதுவும் நடந்துடக்கூடாது. அதனால் நம்ம இந்த இடத்துக்கு வந்து டச் பண்ணும்போது வில் டேக் ஏ ட்ரேட். சரியா? அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு அந்த விஷயத்தை கவனிக்காமல் சொல்லாமல் பேசாமல் வந்துட்டோம் பார்த்தீங்களா? இந்த ஐயை கட் பண்ணால் தான் மேலே போவான். இது வரைக்குமே செல்லு தான். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஐ வச்சுருக்கான், இது ஒரு ஐ வச்சுருக்கான், இது ஒரு ஐ வச்சுருக்கான், இது ஒரு ஐ வச்சுருக்கான். இந்த ஐயை கட் பண்ணவே இல்லை. அப்படியே இப்படி 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 வந்துட்டு இந்த லோவை கட் பண்ணால் கீழே வந்துட்டான். கீழே வரும்போது எப்படி வந்துருக்குறான், அதே மாதிரி வந்து லோ பண்ணிக்கிட்டே வந்துருக்கு. இப்போ கீழே வந்தான்னா இந்த மாதிரி வந்து ஈக்குவல் லோ வச்சுட்டு மேலே போகும்போது மேலே நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த ட்ரேடை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். வி ஆர் கோயிங் டு டேக் ஏ பை ட்ரேட். ஓகே, என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான், ப்ரைஸு பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக. ஸ்டாக்லாம் வந்து ரொம்ப இண்டெக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய மூமெண்ட் வந்து அடிக்கடி வந்து உங்களால் பார்க்க முடியாதுங்க. சும்மா அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, மேலே இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டு. இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன நடக்கும், ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டில் இந்த மாதிரி வந்துன்னா ஃப்ளாகுன்னு சொல்லுவாங்க, பியரிஷ் ஃப்ளாகுன்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளாக் என்ன ஆகும், இதை கட் பண்ணி இப்படி கீழே வருவான், நம்மளுடைய சப்போர்ட் லெவலுக்கு வந்துடுவான். அப்போது நம்ம வி கேன் டேக் ஏ பை ட்ரேட். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃப்ளாக் வந்து பெருசாகிட்டு போகுது, இஸ் நாட் கம்மிங் டவுன். இது எதில் வந்து உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா இந்த கேண்டல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஓவர் புல்லிஷாக வந்து மேலே போயிட்டான் பார்த்தீங்களா, இவன் கீழே தான் வரணும். இது எல்லோரும் நம்ம இந்த பேட்டர்ன் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இது வந்து போலு, இது வந்து ஃப்ளாகு, இதுலேருந்து இப்படி கீழே வந்தானா இப்படி கீழே வரைக்கும் போவான் அப்படின்னு would have taken a செல் ட்ரேட். டெய்லி இன்ட்ராடேயில் பண்ணுறவங்க, இல்லை இப்போ ஸ்கால்பிங் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து தெரிஞ்சவங்க would have gone for a செல் ட்ரேட். ஆனால் என்ன பண்ணான், ஒரு நல்ல பெரிய புல்லிஷ் கேண்டில் போட்டு மேலே போயிட்டான். மேலே இதில் இப்படி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஹையர் ஐ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறானா, இஸ் ஜஸ்ட் மேக்கிங் ஹையர் ஐ அண்ட் இஸ் கோயிங் அப். எதுக்கு மேலே போனால் மேலே போவான், இந்த ப்ரீவியஸாக ஒரு லெவலில் இருக்குது, இந்த லெவலுக்கு மேலே போனான்னா அவன் கண்டிப்பாக மேலே தான் போய் ஆகணும். அப்போ இந்த இடம் வருவானா வரமாட்டானா தெரியல. இங்கே வந்தானா ட்ரேட் எடுக்கலாம், நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் ரொம்ப பக்கத்தில் வந்தால் வந்துட்டு மேலே போயிட்டான். சரி, ஓகே, லெட்ஸ் சி. கீழே வந்தானா தான் ட்ரேடு, இல்லைன்னா ட்ரேடு கிடையாது. அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான். கீழே வந்தானா வி ஆர் கோயிங் ஃபார் ஏ ட்ரேட், இல்லைன்னா நோ ட்ரேட். இல்லை, வரல, அவன் மிஸ் ஆகிடுச்சு. இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு ஹி மைட் கம் டவுன். பேட்டர்ன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஸோ இது அதிகமாக வந்து டச் ஆகிற மாதிரி வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வரையணுங்க. எப்போவுமே வந்து பேட்டர்ன் வந்து அதிக இடத்துல வந்து டச் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இல்லைனா சும்மா நானும் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வரைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி வந்து போயிருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இது இப்படியே கண்டினியூ பண்ணி மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய
இடத்துக்கு அவன் திரும்ப வர்ற மாதிரி எனக்கு தெரியல. வந்தால் நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் வர்ற மாதிரி தெரில. நம்ம இங்கே வந்து நம்ம அவசரப்பட்டு ஒரு பை ட்ரேட் எடுத்துடலாமா அப்படின்னா வேண்டவே வேணாம். வேறு எத்தனையோ ஸ்டாக் இருக்குது, வேறு எத்தனையோ நல்ல நல்ல சிக்னல்லாம் கொடுக்குற ஸ்டாக் இருக்குது. இந்த ஸ்டாக்கில் தான் நம்ம ட்ரேடு பண்ணியே ஆகணும்னு அவசியமே இல்லை. அதனால் இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட நம்ம போயிடலாம். பட் ஆனால் ஒரு ட்ரேடு எடுத்ததுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து இந்த வீடியோ வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறான், ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் போயிருக்கானா, ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே போயிருக்கிறானா. மேலே இது ஒரு ஐ பண்ணியிருக்கான், இது ஒரு ஐ பண்ணியிருக்கான், இது ஒரு ஐ பண்ணியிருக்கான், இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ, இங்கே ஈக்குவலாக வந்திருக்கான், இங்கேயும் ஈக்குவல். அப்போ இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ்லேருந்து இன்னும் கூட மேலே போவான், ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, மேலே போவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணிடுறீங்க. புரியுதுங்களா? நம்ம இந்த வீடியோவே எதுக்கு பார்க்குறோம், ரொம்ப கரெக்டாக ட்ரேட் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. அதுக்காக நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். ஒரு ட்ரேடை எடுத்ததுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த வீடியோவே பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருந்ததுனால மிஸ் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு ட்ரேடை வந்து எடுத்துருவோம். அதாவது கீழே வந்தால் பார்த்தீங்களா, கீழே வரும்போது ஒரு ட்ரேடை வந்து வில் கோ ஃபார் எ ட்ரேட். என்னப்பா அது, ஓகே, வில் கோ ஃபார் எ ட்ரேட். ஒய் பிகாஸ் இது வந்து ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி நமக்கு தெரியுது. கீழே வந்த ப்ரைஸ் மேலே போகுது, கீழே வந்த ப்ரைஸ் மேலே போகுது, கீழே வந்த ப்ரைஸ் மேலே போயிருக்கு, கீழே வந்த ப்ரைஸ் மேலே போயிருக்கு, திரும்பவும் கீழே வந்திருக்கு. எத்தனை சான்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. அதில் கடைசி சான்ஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டே என்ட்ரி எடுத்துருந்துருக்கணும், இதுலேயே என்ட்ரி எடுத்துருந்துருக்கணும் தைரியமாக. ஒன்றும் ஆகிடாதுங்க. நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்தோன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஃபியூச்சராக இருந்ததுன்னா அடுத்த ட்ரேடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப கீழே தான் எடுக்கணும், ஜஸ்ட்டில் கீழே எடுக்கணும். சரி, ஓகே, என்ட்ரி எடுத்தாச்சு. என்ன நடக்குது, லெட்ஸ் see. கீழே போயிட்டான், ஜஸ்ட் வென்ட் டவுன். கீழே போனான் அப்படின்னோடனே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது, அவ்வளோதான். இது எவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, ஐயோ லாஸ் ஆகிடுச்சு, அதாகிடுச்சு, இதாகிடுச்சு, சின்ன பசங்க மாதிரி அதை வந்து பார்க்கக்கூடாது நமக்கு. ஏன்னா நமக்கு கேபிட்டலில் இருக்குது. ஸோ இவன் எங்கேருந்து அடுத்து மேலே வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சது மாதிரி ப்ரீவியஸ் லோக்கே வந்துருவானா, இல்லைனா இதில் எந்த லோலேருந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இம்மீடியட் சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த லெவலுக்கு கீழே போனானா தான் நல்லா கீழே போவான், இல்லைனா கீழே போக மாட்டான். இதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். வேறெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படியா இருந்தாலும் ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணுவோம் இந்த ட்ரேடை. அதனால் we are just going to wait. if he comes to this level, இந்த லெவலுக்கு வந்தானா we might try another 50 or 100 lots, I mean shares. சரிங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரு பெரிய ஃபால். இந்த பெரிய ஃபாலோடு பை ஒரு ட்ரெண்டு. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக இதே மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு பெரிய ஃபாலு, இது வந்து இப்படி ட்ரெண்டானா என்ன ஆகும், பிரேக் ஆகி மேலே போகும். ஓகே, பிரேக் ஆகி மேலே போகுது. எங்கே போயிருக்குது, கிட்டத்தட்ட நீங்கள் ட்ரேட் எடுத்து பார்த்தீங்களா, ட்ரேடு எடுத்த இடத்த விட்டும் மேலே போயிடுச்சு. இவ்வளோதாங்க ட்ரேடிங். இதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் February மந்த்தே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துட்டீங்க. February 10th அன்னைக்கு ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க. ஒய் பிகாஸ் இது வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு நம்புனீங்க. இந்த பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேடு வந்து கீழேருந்து ஒரு சப்போர்ட் லெவல்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே நல்லா ட்ரெண்டாகி மேலே வந்துட்டு இருக்குது. ஸோ தட் இந்த பாக்ஸை மேலே பிரேக் பண்ணி தான் போகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க. இங்கே எடுத்துருக்கிறீங்க, இங்கே எடுத்துருக்கலாம் இதெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம வந்து பண்ணாதனால அது வந்து பண்ணலை. நீங்கள் தப்பாக ட்ரேட் பண்ணி எப்படி வந்து அதை ஹோல்ட் பண்ணுறது, எமோஷ்னலாக எப்படி வந்து வச்சுருக்குதுங்க தான் இந்த வீடியோ. அதனால் நம்ம கடைசி இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ட்ரேட் எடுத்தோன்னா கீழே போயிடுச்சு. சரி, February 10th அன்னைக்கு நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்தீங்களே, எப்போ உங்களுக்கு வந்து பாசிட்டிவில் வந்தது இந்த ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 10th. ஜனவரி, February, March, April, May.
மார்ச் ஏப்ரல் 2 மாதம் நடுவில் வந்து கப்பு சுப்புன்னு இருந்துருக்கிறீங்க. இதை பற்றி நீங்கள் கவலையே பட்டிருக்கக்கூடாது. உண்மையை சொல்லணும்னா அதான், அது நீங்கள் கவலையே பட்டிருக்கக்கூடாது. மைனஸ் இல்லாமல் போகுது, அவன் வருவான். ஒரு மாதம் ஃபுல்லாக பார்க்குறீங்க, மேலே வர மாதிரி தெரில. அடுத்த மாதம் ஃபுல்லாக பார்க்குறீங்க, அதுக்கப்புறமா வந்து ரெக்கவர் ஆகி மேலே வர ஆரம்பிக்குது. அப்பாடா இந்த இடத்த தொட்டானா நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்பா 2 மாதமாக நான் வந்து பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். மேலே வருவானான்னு பார்த்துட்டே இருந்தேன். நல்ல வேலை வந்துட்டான்ப்பா. ஜஸ்ட்டு 50 ரூபா ப்ராஃபிட்டில் க்ளோஸ். அப்படியே பண்ணுவீங்க? நோ 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 நோ. He might go up. Why? Because ட்ரெண்டு மாறிடுச்சு. மேலேருந்து கீழே வந்தால் மேலே போனால் நமக்கு வந்து எதை பிரேக் பண்ணால் வந்து மேலே போகணும், இதை பிரேக் பண்ணால் மேலே போயிடுவான். கண்டிப்பாக வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ எங்கே வரைக்கும் வந்துட்டான்? அங்கேயே வந்துட்டான். ஜஸ்ட் அந்த இடத்துக்கே வந்துட்டான். இப்போ இதை நம்ம வந்து எப்படி வந்து பார்க்கலாம்? இப்படி பார்க்கலாம். என்ன பண்ணிருக்கான்? மேலேருந்து கீழே வந்துருக்கிறான், மேலே போயிட்டு கீழே வந்துருக்கிறான், மேலே போகிறான், கீழே ஒரு வேளை கீழே இப்படி வந்தால் கூட திரும்ப வந்து யூ மைட் கோ லைக் திஸ். வை? பிகாஸ் த ட்ரெண்ட் இஸ் கன்சால்டேட்டிங் அண்ட் இப்போதைக்கு ட்ரெண்டு வந்து மாறவும் செஞ்சிருச்சு. வீக்லியில் போனீங்கன்னா தெரியும். அப்போ நீங்கள் இன்னொரு ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக மெசேஜ் என்னங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். மேலே போனால் கீழே இவ்வளோ தூரம் வந்தான், மேலே இந்த லெவலுக்கே போயிருக்கான் பார்த்தீங்களா? இங்கே ஒரு லோ வச்சுருக்கான், அடுத்து ஒரு லோ வச்சுருக்கான், அடுத்த லோ பக்கத்துலேயே வச்சான், திரும்ப மேலே போய்ட்டு கீழே வரும்போது மேலே போய் கீழே வர முடியாமல் மேலே போகிறதுனால இன்னும் வந்து இவன் பிரேக் பண்ணானா பறந்துடுவான். எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? இங்கே போக வாய்ப்பு இருக்குது ஆஸ் பர் வீக்லி. சரியா? சரி, ஓகே. டார்கெட் வந்து அங்கே இருக்குது. we can wait for this target. இப்போதைக்கு பிரச்சனை என்னென்னா இதுதான். இதை பிரேக் பண்ணி மேலே போனான்னா you'll go up. சரியா? பிரேக் பண்ணுறான். he is making higher highs. இங்கிருந்தே வந்து அவன் வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே போயிட்டே இருக்கான். ஒரு புல் பேக் வந்தானா இவ்வளோ தான் வர்றான், திரும்ப மேலே போகும்போது இன்னொரு ஹையர் ஹை, இன்னொரு புல் பேக்கு, இன்னொரு ஹையர் ஹை, இப்படியே போகிறான். ஸோ இவன் நம்மளுடைய டார்கெட்டுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டார்கெட் போயிட்டான்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வில் க்ளோஸ் த ட்ரேட். ஆர் நம்ம சீக்வன்ஸுக்காக கூட வெயிட் பண்ணலாம். ஸோ டார்கெட்டு போயிட்டான். டார்கெட்டு போனதுக்கப்புறம் அவன் இன்னும் வேகமாக போகிறான். இட்ஸ் கோயிங் அப். எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? அடுத்த வாய்ப்பு இது வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டான். அதனால் கண்டிப்பாக வந்து இவன் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நல்ல லீடில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட மே மாதம் வந்துட்டு நம்ம வந்து இதை பார்த்தோம். இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட்டில் இருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இது வந்து கண்ணுக்கு எட்டாத தூரம் வரைக்கும் போயிடுச்சு. திரும்பவும் அவன் கீழே நல்லா வந்தான் அப்படின்னா ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணானா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். வேலிடா பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? என்ன நம்ம வந்து எப்படி இந்த ட்ரேடு எடுத்தோம், எப்படி இப்போ வந்து சிந்திச்சுட்டு இருக்கிறோன்னு பார்த்தீங்களா? கேஷில் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, ஷேர்ஸாக வாங்கியிருக்கிறீங்க. ஷேரை எங்கே க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சில பேர்த்துக்கு வந்து டவுட்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி நீங்கள் டைம் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணானா கண்ணை மூடிட்டு கொடுத்துட வேண்டியதான். ஏன்னா நமக்கு இதுக்கு மேலே வர்றது எல்லாமே லாபம் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு லோ வச்சுட்டானா மேலே போயிட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன் தான் சொல்லணும். மேலே போயிட்டு இந்த இடத்துல இப்படி வந்திருக்கேன், மேலே போயிட்டு இப்படி வந்திருக்கேன். இந்த இடத்த வந்து பிடிச்சிக்கோங்க. இதுக்கு கீழே வந்து ஒரு பாடி இப்படி க்ளோஸ் வச்சானா we are going to exit the trade. அவ்வளோதான் ஐடியா தான். லெட்ஸ் see. ஸோ மேலே போயிட்டு இன்னொரு ஹை வந்து வைக்கிறான். ஹை வச்சுட்டு இஸ் கோயிங் அப், இஸ் நாட் ரெடி டு பிரேக் திஸ் லெவல். எந்த லெவல்? நம்ம ஏற்கனவே இதை வந்து லோனு மார்க் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா? அந்த லெவலை பிரேக் பண்ணுற மாதிரி தெரில. இப்போ வந்து இந்த இடத்துல குட்டியாக ஒரு லெவல் இருக்குது, இந்த லெவலை பிரேக் பண்ணணும். ஓகேவா? சரி,
ட்ரேடு எங்கேயோ இருக்குது. நம்ம மார்ச்சில் எடுத்த ட்ரேடு நவம்பரே வந்துருச்சு. இன்னும் இஸ் கோயிங் அப். வெரி குட், வெரி குட். சேர் அப். கைத்தட்ட வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம், நம்ம ஒரு மாதிரி எடுத்தோம், அது ஒரு மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. ஒருவேளை நீங்கள் கீழே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வருத்தப்பட்டிருப்பீங்களா மாட்டிங்களா? இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க, ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ஐயோ போச்சு போச்சு போச்சு, க்ளோஸ் பண்ணு. இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இந்த லாஸை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரேடிங் இந்த சார்ட்டே பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் வேறு சார்ட்டுக்கு போயிடுவீங்க. நோ நோ நோ, அப்படி இல்லை. இதில் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இந்த இடத்துலையே இது ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் ஆனால் இன்னும் கூட கொஞ்சம் கீழே போய் ஒரு லோவை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் மேலே வந்திருக்கிறான். மேலே வந்தவன் எவ்வளோ தூரம் போயிட்டான் பார்த்தீங்களா? ஹீ இஸ் ஜஸ்ட் மேக்கிங் ஹையர் ஹைஸ். ப்ரீவியஸ் லோவை எப்போ பிரேக் பண்ணுறானோ அப்போ யூ ஆர் கோயிங் டு கிவ் திஸ். இது இல்லாமல் நடுவில் வந்து உங்களுக்கு வேறு எதனாச்சும் வந்து தெரியுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏதாவது டார்கெட் வந்து வேறு மாதிரி எதனா டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நோட்டீஸ் பண்ண முடியுதா? நீங்கள் வேறு டார்கெட் எதனாச்சும் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா யூ கேன் வெயிட் ஃபார் தட் டார்கெட். இப்போதைக்கு நமக்கு எந்த டார்கெட்டு? இதுதான் டார்கெட். இங்கேருந்து எதனாச்சும் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து கனெக்ட் பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி வந்து கனெக்ட் பண்ண முடியுமா? கனெக்ட் பண்ணலாம். அப்போது சூப்பரப்பா. மேலேருந்து கீழே வந்தது, மேலே போச்சு, கீழே வந்தது, மேலே போயிட்டு இருக்குது. அப்போ எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது? இங்கே வரைக்கும் போயிடுமா? நம்மளுடைய ஃபேவரட் பேட்டர்ன் ஆச்சு இது. அப்போ இந்த இடத்துல யார் இருக்கா? இந்த இடத்துல இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சூப்பர், பர்ஃபெக்ட் லெவல். கன்ஃபார்மாக இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லெட் த ட்ரெண்ட் லைன் பி லைக் திஸ். வில் வெயிட் ஃபார் த மார்க்கெட். இப்போ கூட நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லை. கீழே லோவை கட் பண்ணானா வி ஆர் கோயிங் டு எக்ஸிட் த ட்ரேட். லோவை கட் பண்ணானா வி ஆர் எக்ஸிட்டிங். ஸோ டார்கெட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா நம்மளுடைய ஃபேவரட் பேட்டர்ன், ஃபேவரட் பேட்டர்ன் அது. அந்த ஃபேவரட் பேட்டர்ன் கிட்ட போயிடுச்சுன்னா இதுக்கு மேலே வந்துட்டு இவ்வளோக்கும் மேலே போய் இன்னும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் பாதி ப்ராஃபிட்னாச்சும் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு போயிடலாம். இன்னும் மேலே போவானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு பாதி ப்ராஃபிட்னாச்சும் நீங்கள் புக் பண்ணிக்கிறது ரொம்ப 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 நல்லது. நல்ல விஷயம். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இங்கே வந்துச்சா, அப்போ இதுதானே ஆல் டைம் ஹையே. ஆல் டைம் ஹை கண்டிப்பாக இவன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டான்ல, இந்த ஹை வந்து போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து நம்ம பேட்டர்ன் வந்து உட்காந்துது பார்த்தீங்களா? இதில் ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான், ட்ரெண்ட் ஆகி மேலே வந்து ரெசிஸ்ட் ஆகிறான். இவ்வளோ தான் விஷயம். வீக்லியில் நம்மளோட பேட்டர்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. வீக்லியில் நம்ம பேட்டர்னு. அதனால் நீங்கள் இது கண்ணா பின்னான்னு வந்து மேலே போய்கிட்டே இருக்கிறான். டார்கெட் எது? இது. இங்கே போயிடுவானா? போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க நான் வந்து வெயிட் பண்ணது ஆனது ஆச்சு, லோவை கட் பண்ணானா ஐ எம் கோயிங் டு எக்ஸிட் திஸ் ட்ரேட், இல்லைனா ஐ எம் கோயிங் டு கீப் திஸ் ட்ரேட். லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஒரு பெரிய மூமெண்ட் வந்து கீழே வரணும். அப்படி இல்லைனா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணணும். அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணானா ஐ எம் கோயிங் டு எக்ஸிட் த ட்ரேட், இல்லைனா ஐ எம் கோயிங் டு ஹோல்ட் திஸ் ட்ரேட். அவ்வளோதான், சிம்பிள். இங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் ஹீ இஸ் டேக்கிங் சப்போர்ட் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அண்ட் இஸ் கெட்டிங் ரெசிஸ்டட் ஃப்ரம் திஸ் ரேஞ்ச். என்ன ரேஞ்சு? 1700 அப்படிங்கிற ரேஞ்ச். இப்போ இந்த லோவை கட் பண்ணானா யூஆர் கோயிங் டு எக்ஸிட் த ட்ரேட். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ லோவுக்கு எப்படி வந்தால் பார்த்தீங்களா? கரெக்டாக எக்ஸாக்டாக வந்தானா வந்துட்டு திரும்ப வந்து ஹீ இஸ் ட்ரைங் டு மூவ் அப். மேலே போயிட்டான்னு நினச்சி நீங்கள் இந்த இடத்துல ஒரு பை ட்ரேட் எடுப்பீங்க, எடுத்தோன்னே கீழே வந்தால் பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் பையினாலே சப்போர்ட் தான். பை அப்படின்னா சப்போர்ட், பை ஈக்குவல் டு சப்போர்ட், செல் ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ். அதில் எந்த விதமான மாற்று கருத்தையும் நீங்கள் வந்து வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் கீழே வந்தானா? இந்த டைம் ஒரே கேண்டல் கீழே வந்தான். இந்த டைம் எத்தனை கேண்டல் எடுத்துக்கிட்டான் பாருங்க கீழே வர்றதுக்கு. பட் அப்போ கூட விக்கி இவ்வளோ தூரம் வந்தாலும் பாடி எங்கே கொண்டு போய் க்ளோஸ் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? தெரியுதா எப்படிலாம் இவன் வந்து ஏமாத்துறாங்கன்னு? தெரியுதா உங்களுக்கு? நான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? அது வந்து இதில் தான் நான் வந்து சொல்கிறேன்.
எப்படி இந்த இடம் வந்துட்டு பை ஆகி போகிற மாதிரியே காமிச்சு கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா? இந்த இடம் வந்துட்டு செல்லாகி கீழே போகிற மாதிரியே மேலே போயிட்டான் பாருங்கள். கீழே வந்தான் மேலே போனான், கீழே வந்தான் மேலே போனான், கீழே வந்தான் மேலே போயிட்டு இருக்கான். இதுலேயே நீங்கள் வந்து அவ்வளோ ட்ரேடு வந்து பண்ணியிருந்துடலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல மட்டும் ஒரு பெரிய அப் ட்ரெண்டுங்க. ஐயோ மேலே போயிட்டான். ஒரு பெரிய அப் ட்ரெண்டு, ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறமா ஒரு கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷனை எங்கேயாச்சும் பிடிச்சிங்கன்னா கூட யூ கேன் மேக் மணி, பிக் மணி. ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குதா, நீங்கள் செல்லே பண்ண வேணாம், கீழே வரும்போது மட்டும் பை பண்ணால் போதும். பை பண்ணிட்டு சும்மா உட்காந்துக்க வேண்டியதான். சும்மா இந்த இடத்துல ஒரு பை, அப்புறம் கம்முன்னு உட்காந்துக்க வேண்டியதான். இப்போ டார்கெட் எங்கே இருக்குது நமக்கு? ஆல் டைம் ஐ இங்கே இருக்குது. அங்கே வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓ முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து இங்கேயே வந்துட்டோம். ஸோ இப்போது லூப்பினுடைய டார்கெட் வந்து இங்கே இருக்குது. இந்த டார்கெட்டை நீங்கள் எங்கேருந்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கீழேருந்து என்ஜாய் பண்ணுறீங்க. இந்த இடத்துல இருந்து நீங்கள் ட்ரேடு எடுத்தீங்க, ஆனால் அந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக போச்சு. எவ்வளோ நாள் போச்சு? 2 மாதம் அகேன்ஸ்டாக இருந்தது, 2 months அகேன்ஸ்டாக இருந்தது. அந்த 2 monthsக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 yearே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக போயிருக்கு. ஜஸ்ட்டு ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுத்தீங்க, அது பாட்டுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ட்ரேட் எடுத்தீங்க நீங்கள் இந்த லெவலில், ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சு, இவ்வளோ தூரம்லாம் போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து அவன் கீழே வந்தானா கிளியராக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அழகாக சீக்வன்ஸ் பண்ணிட்டு தான் வருவான். ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு மேலே போகும்போதே வந்து இந்த ஐயை கட் பண்ணாலே உஷாராகிடலாம். செகண்ட் டைம் கீழே வந்து லோவை பிரேக் பண்ணால் தான் எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். சரிங்களா? இவ்வளோ பெரிய ட்ரெண்டு இன்னும் கூட நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணல. ஏன் க்ளோஸ் பண்ணல? ப்ரீவியஸ் லோ அவன் கட்டே பண்ணல. எவ்வளோ நாளாக கட் பண்ணல? அவன் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக கட் பண்ணல. 1.5 வருஷமாக மேலே போயிட்டு இருக்கிறான். லூப்பின் எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அவனுடைய டார்கெட்டே வந்து ப்ரீவியஸ் ஐ தான். ப்ரீவியஸ் ஐக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான். ஸோ தட் இந்த இடத்துல கன்சால்டேஷன்லேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கிறான். அதனால் இன்னும் 2 வாரத்துலேயே கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்கண்டா வர்ற வாரத்தில் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இங்கே பை பண்ணலாமா? கூடவே கூடாது. நீங்கள் உங்களோட பை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, சப்போர்ட்டில் இருக்குது. ஒரு வேளை இந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது. பை பண்ணல அப்படின்னா விட்டுட்டு வேறு ஸ்டாக்கு, வேறு 1000 ஸ்டாக் இருக்குது. இல்லை எதனா ஒரு ஸ்டாக்கில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் போய் வந்து பை ட்ரேடை இந்த இடத்துல எடுத்து பாருங்கள். ஸோ ட்ரேடை எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வந்து காத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். அந்த கொஞ்சம் பொறுமைங்கிறது ஸ்டாக்கில் கொஞ்சம் கூடுதலாக பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இந்த ஸ்டாக்கில் இந்த ட்ரேடு நீங்கள் அனலைஸ் பண்ணி கரெக்டான இடத்துல எடுத்தோம். 2 மாதம் உங்களை அலைய விட்டான். 2 மாதம் 2 months நீங்கள் ஒரு மாதிரியாக வந்து வெக்ஸ் ஆகிருப்பீங்க. என்னடா இவன் நம்ம ட்ரேட் எடுத்தோன்னா கீழே போயிட்டானே, நம்ம கரெக்டான நம்ம ட்ரேட் எடுத்தோம். புரியுதுங்களா? இதே ட்ரேடு தான் இப்போ நீங்கள் மேலே வந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம். மேலே கொஞ்சம் வந்தால் கன்சால்டேட் பண்ணால் அப் ட்ரெண்டு, அதனால் இங்கேருந்து பிரேக் ஆகி மேலே தான் போகணும். கரெக்டாக ட்ரேடெல்லாம் எடுத்துட்டீங்க சப்போர்ட்டில், ஆனால் கீழே போயிட்டான். ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? நல்ல அப் ட்ரெண்டு மேலே வருது, நல்லா கன்சால்டேட் பண்ணுறான். நீங்கள் அதே மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, கரெக்டாக நீங்கள் நினச்ச மாதிரி மேலேயே போகிறான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாதிக்கலாம் ட்ரேடிங்கில். இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியலங்க. ஆரம்பத்தில் நானும் ரொம்ப திணறினேன். சும்மா இப்போலாம் வந்து உட்காந்து ஏதாவது ஒரு சார்ட்டு கொடுத்தா இதாங்க நடக்கும், இதான் நடக்கும், சரி ஓகே ட்ரேட் எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போதா, ஜஸ்ட் லீவ் இட். ஜஸ்ட் லீவ் இட். கண்டிப்பாக வந்து அது ப்ராஃபிட்டபுளாக தான் முடியும். நிறைய இன்ஸ்டன்ஸில் அதுதான் நடக்கும். ஒரு சில நேரங்களில், அதாவது நீங்கள் சரியான இடத்துல எடுக்கணும் ட்ரேடு. நீங்கள் பாட்டுக்கு இந்த இடத்துல போயிட்டு நல்லா அப் ட்ரெண்டில் வர்ற மார்க்கெட்டில் ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் இந்த இடத்துல ஐம் கோயிங் டு டேக் ஏ செல் ட்ரேடு அண்ட் ஐம் கோயிங் டு வெயிட் அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரவே மாட்டான், போயிட்டே இருக்கிறான், எப்போ வருவானே தெரியாது. செல்லை சொல்கிறேன். அப் ட்ரெண்டில் போய் ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து மாட்டிப்பீங்க. ஏதாவது டவுன் ட்ரெண்ட் இது வந்து கீழே வந்துட்டு இருக்குது, டெம்பரரியாக கீழே வந்துருக்கு. பட் ஆனால் சப்போர்ட் இங்கே இருக்குது. 500 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. ப்ரீவியஸாக இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் வந்துருக்குறான். அதனால் கீழே ஒருவேளை இன்கேஸ் சப்போஸ்
மேலே போய் கீழே நீங்கள் இந்த இடத்துல ட்ரேடு வந்து எடுத்த உடனே அவன் இன்னும் கூட கொஞ்சம் கீழே போனான் அப்படின்னா மேலே கன்ஃபார்மாக வருவான். வந்துட்டு தான் கீழே திரும்ப வந்து போவான். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. பட் ஆனால் ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டை நீங்கள் தேவையில்லாமல் செல் ட்ரேடை வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுவும் இல்லாமல் பேட்டர்ன் வேறு நம்மளுடைய ரொம்ப 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 நம்மளுக்கு ஃபேவரான பேட்டர்ன் வந்து வந்துருக்குது. அந்த மாதிரி பேட்டர்னை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ட்ரேடை கண்டிப்பாக வந்து எடுக்கவே மாட்டோம், எடுக்கவே கூடாது. சரிங்களா? ஸோ ட்ரேடிங்கில் பொறுமையாக இருந்தால் சாதிக்கலான்னு எல்லாரும் சொல்கிறது உண்மை தான். கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும், கொஞ்சம் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கரெக்டான இடத்துல வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். இந்த வீடியோ இன்னும் மற்றும் ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வந்து இந்த வீடியோ வந்து பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய மெசேஜஸ்லாம் அனுப்புகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சீக்கிரத்துலேயே நீங்கள் நல்லா பழகுங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பயிற்சியை மட்டும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா, நான் சொல்லித்தர்ற விஷயங்களை நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நீங்கள் மாறிடலாம். சரிங்களா? நீங்கள் பெரிய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.